நான் இந்த இந்த ஆட்சி மாற்றம் நடந்து இந்த ஒரு மாதத்தில் நான் இந்த புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறது, ஒரு கோரிக்கையாக வைக்கிறது, நீங்கள் யாருமே அந்த கேள்வியை கேட்கல, நானே அந்த வச்சிடுறேன். கரூர் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். அல்லது நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்கள் சொன்னீங்களா? இப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது. ஒன்றிய அரசிட்ட நீங்கள் கேட்டால் எது வேணாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. மத்திய புலனாய்வுத்துறையும் இருக்குது. கரூர் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு தெரியணும். ஏன்னா கொடநாட்டில் போன வருஷம் போன ஆட்சி வருவதற்கு முன்னாடி கொடநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் 5 வருஷம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க. ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருந்த ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது. அந்த வீடு ராத்திரி பூட்டு உடைக்கப்படுது. அங்கே இருந்த காவலர்கள் வரிசையாக கொல்லப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கேஸ் கண்டுபிடிக்க முடியலைன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. நம்ம உண்மையிலே எங்கே வாழ்கிறோம்? நம்ம எந்த நம்பிக்கையில் அரசியல் பேசுகிறோம்?